நம்ம நேத்திக்கு பார்த்த மாதிரி தான் ஜாப்ரோசிஷியா பகுதியில ஹெவியான அட்டாக்ஸ். இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தாக்குதல்கள் நடக்குது. பலவிதமான ஆயுத குவிப்பு, பல ஃபேக்டரிஸ், பல பகுதிகள் ரஷ்யா தாக்குதல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த ஜாப்ரோசிஷியா? இந்த ஜாப்ரோசிஷியால பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணு உலை, அது மட்டும் இல்லாம இந்த அணு உலை உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரிவரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஹோல்டு, இந்த டினிப்பர் ரிவர் இருக்குல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஹோல்டு ரஷ்யாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் உக்ரைனுக்கு கிடைக்கும். அந்த ஃபுட் ஹோல்டு இருந்ததுன்னா தான் பலமுனை தாக்குதல் இந்த கிரீமியா மேல பண்ண முடியும். ரஷ்யா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது போல கிரீமியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த கிரீமியாவை பிடிக்கிறதுக்காக இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கர்சன், ஜாப்ரோசிஷியா இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதிரில இருந்து அட்டாக் பண்றவங்க பண்ணா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் போது பின்வாங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. கிரீமியாவுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி பண்றதுனால கிரீமியால இருந்து பின்வாங்கிடுவாங்க. ரஷ்யா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போரெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வரலாறுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதைத்தான் உக்ரைன் திரும்பவும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஜாப்ரோசிஷியா பகுதியில அதிகமான ஆள்களை குவிக்கிறது, ரிகானிசன் ஷிப்புகளை வைக்கிறதுன்னு பல வகையான விஷயங்கள் உக்ரைன் தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்ய தரப்பு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியில் நடந்திருக்கு. இது கிரீமியாவை அட்டாக் பண்ணி பிடிக்கிறதுக்காக ஒன் லாஸ்ட் ட்ரை அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ஒன்னு போரை எஸ்கலேட் பண்றதுக்காக திட்டம் வச்சிருக்காங்களா, இல்ல ஒன் லாஸ்ட் ட்ரைங்கிற மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் ட்ரையை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக செய்ய போறாங்களான்னு தெரியல. பட் ரஷ்யாவை ரொம்ப சூதானமா இருக்கிறாங்க. இப்போ மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 30க்கும் மேற்பட்ட கேஷுவாலிட்டிஸ்னு வந்துட்டாலே உயிரிழப்புகள், காயமடைஞ்சவங்க, இது போல பல விஷயங்கள் அடங்கும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல பண்ணா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யா ஜாப்ரோசிஷியா பகுதியில் நடத்திக்கிறாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்லயும் பல பகுதிகளையும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால அது 30 ஆகஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாப்ரோசிஷியாவா இருக்கட்டும், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்கா இருக்கட்டும், பல பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால மக்கள் வாழும் பகுதியில் அட்டாக் பண்ணதுனால பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே போலதான் இந்த பவளங்கிராட்ல மிக பெரும் அளவுல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி பிளான்ட் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது பெரிய வெடி விபத்துக்கு உட்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. லோக்கல் சோர்சஸ் தரப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரஷ்யா இந்த ஆயுதம் தயாரிக்கிறாங்க இல்லையா உக்ரைன்ல, ஸோ அந்த ஃபேக்டரி, அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை ஒளிச்சு வைக்கக்கூடிய வேர் ஹவுசஸ், இது போல பல விஷயங்களையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமான தாக்குதல்கள் ரஷ்யா தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ரஷ்யாவோட உளவு ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள தங்கு தடை இல்லாம பறந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ட்ரோன் சூப்பர் மெர்சி ரஷ்யாவுக்கு இருக்கு. ஏர் கண்ட்ரோல் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ உக்ரைன் ஃப்ரண்ட்லைன் பகுதிகளில் என்ன செஞ்சாலும் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ப தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. இழப்புகள் பெருமளவுல இருக்கு. இது போல இழப்புகள் பெருமளவுல இருக்குன்னா உக்ரைனை காப்பாத்துறதுக்காக மேற்கு நாடுகள் ஓடோடி வரணும் இல்லையா. அந்த வரிசையில இப்ப டென்மார்க் ஓடோடி வந்துகிட்டு இருக்காங்க. டென்மார்க் பர்ச்சேஸ் பண்றாங்க. உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க நாங்க அப்படிங்கிறது போல பார்த்தா அவங்க தரப்புல இருந்து முடிவுகள் எடுத்து காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க. இது உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். நார்மலா செய்யறதுதான். அமெரிக்க தரப்புல இருந்து சொன்னதுதான். அவங்க பாத்தீங்கன்னா ஆயுதங்களை யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வாங்கி அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி அதை பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது போலதான் பேச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா $8.5 பில்லியன் அளவுக்கான பணத்தை ஒதுக்கீடு பண்ணி வாங்கி உக்ரைனுக்கு விற்பாங்க. ஸோ அப்படி பண்றதுனால இவங்களும் ஒரு காசு பார்த்துக்கலாம், அமெரிக்காவும் ஒரு காசு பார்த்துக்கலாம் இல்லையா. இப்போ உக்ரைன் டைரக்டா அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நட்டமாகுது அப்படின்னா முழு நட்டம் அமெரிக்கா எடுத்துக்கணும். உக்ரைன் தோத்து போயிட்டாங்கன்னா இதே அமெரிக்கா இது போல பல நாடுகளுக்கு கொடுத்து பல நாடுகள் வாங்கி இது போல உக்ரைனுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உக்ரைன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த நாடுகள் பேர் பண்ணிக்குவாங்க. அந்த நாடுகள் அமெரிக்கா கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தான்னு தெரியணும். ஸோ அது போல அமெரிக்காவும் செக்யூரி ஆயிக்கலாம். இது போல ஒரு பகுதியில பணம் வர்றது பண்ணா அவங்களும் செக்யூர் பண்ணிக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டூ ஆர் டை இருக்கிறாங்க இல்லையா. ஸோ போட்டு பார்த்தரலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா களத்துக்கு வந்துடலாம். ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க, சேஃப் கார்ட் பண்றதுக்கு மேற்கு நாடுகள் ட்ரை பண்றாங்க. இப்ப களத்துல கள நிலவரம் என்ன அப்படிங்கறத ரஷ்யாவோட ஜெனரல் கெராசிமா அவர்கள் தரப்பு அப்டேட் கொடுத்துக்கிறாரு.
எந்தெந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத இதை வந்து நீங்க டீப் ஸ்டேட் மேப்ல கம்பேர் பண்ணாலும் இது அப்படியே எக்ஸாக்டா பொருந்துது. ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் துல்லிய தன்மை ரஷ்யா தரப்பு வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 99.7% லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்டுக்கு உட்பட்ட பகுதிகளை நாங்கள் லிபரேட் பண்ணிட்டோம். எங்களோட பகுதிகள் நாங்க எடுத்துட்டோம். 77% டொனஸ்க் ஒப்லாஸ்ட் பகுதிகளை நாங்கள் லிபரேட் பண்ணிட்டோம். 76% கெர்சன் ரீஜன் பகுதிகளை நாங்க எடுத்துட்டோம். 74% ஜாப்ரோசியா பகுதிகள் எடுத்தாச்சு. எல்லாமே நியர் டு 80ல வந்து பாத்தீங்கன்னா நிக்குது. இன்னொரு 20% தான் பாக்கி இருக்கு. அது ஒன்ஸ் இந்த டொனஸ்க் பகுதி, ஏன்னா இப்ப டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்குள்ளேயே பூந்துட்டாங்க. ஒன்ஸ் இந்த டொனஸ்க மட்டும் அவங்க செக்யூர் பண்றாங்கனாலே 100% ஜாப்ரோசியா லிபரேட் ஆயிரும், 100% டொனஸ்க் லிபரேட் ஆயிரும். பிளஸ் பஃபர் ஜோனா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ளேயும் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புது புது ஒப்லாஸ்ட்குள்ள இப்ப போர்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இடத்துலதான் ரஷ்யாவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான செய்திகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது எடுத்தோடனே தோத்துட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஷேமா இருக்கும் போல தெரியுது மேற்கு நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பா அமெரிக்கா அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். அதனால இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல ரஷ்யா ஜெயிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா ரஷ்யா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்யற மாதிரி இருக்கணும், செஞ்சும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. உக்ரைனோட ஒரு எம்பி, அதுவும் உக்ரைனோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்டோட ஸ்பீக்கர், முன்னாள் ஸ்பீக்கரா இருந்தவர் திடீர்னு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஆண்ட்ரி பெருப்ரி அவர்கள், இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்திருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிறாரு. இவர் யார், எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிற வரலாறுக்குள்ள போகணும். இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா, மேற்கு நாடுகள் ஒத்துக்கிட்ட ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல நடந்துகிட்டு இருக்காங்களா, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற யோசனைகள் சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற நம்ம இதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் இவரோட மரணம், அதுவும் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த ஆண்ட்ரி பெருப்ரின் அவர்கள் யாரு அப்படின்னா 1991 இருந்து நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு ஆரம்பிச்சுக்கிறார். கோ ஃபவுண்டர் இவர். ஒரு கட்சி உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி, சோசியல் நேஷனல் பார்ட்டி ஆஃப் உக்ரைன், SNPO அப்படிங்கிறது போல. இவர் எப்படின்னா அல்ட்ரா நேஷனலிஸ்ட், அதாவது உக்ரைனுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது போல அல்ட்ரா நேஷனலிஸ்ட் பார்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா இவர் உருவாக்கி இருக்கிறாரு. எப்போ விடுதலை அடையதோ அப்பவே வந்து கோ ஃபவுண்டரா இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து நாசி படை, அதாவது ஹிட்லர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சிருந்தாரோ அதே போல உக்ரைன்ல பாராமிலிட்டரி ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்பிச்சிருந்தார். சேம் டிட்டோ. இந்த அசோ பிரிகேடு இதெல்லாம் நீங்க எடுத்து வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். யூத் விங் அப்படிங்கிறது போல ஒரு விங் அமைச்சு அதுல வந்து 1996 இருந்து நினைக்கிறேன் 2004 வரைக்குமே இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2013-14 இந்த கூ நடந்தது இல்லையா, அந்த கூல வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்ல இவரோட பங்குன்றது அபரிவிதமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். அந்த கூ நடக்கக்கூடிய சமயத்துல எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் அதெல்லாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படத்துல இந்த ரெட் கலர் ரவுண்டு பண்ணிருக்கு இல்லையா, அவர் தான் அவரு ஆண்ட்ரே அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி தலைமை தாங்கி இது போல இந்த கூ நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும், அங்க போலீஸ் மேல கலவரங்கள் ஈடுபடுத்துறதையும், அங்க அந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவரோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கலவரங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு கூ நடத்தி ஆட்சி கவிழ்ப்புக்கான எல்லா வேலைகளும் செஞ்ச ஒரு நபர் அப்படின்னா அது பெருமை இவர் தான். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குது இல்லையா, இதுக்கான மூல காரணம் அடித்தளம் போட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா வச்ச நபர் இவர் தான். இப்ப இவரை சுட்டு கொண்டிருக்காங்க உக்ரைன்ல அப்படின்னா எப்படி, அது எப்பேற்பட்ட பவர்ஃபுல் நபர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் செக்ரட்டரியா இருந்திருக்கிறார். எப்போ 2014 அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ATO ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு
இந்த லுகான்ஸ்க், டொனெட்ஸ்க் ஒப்லாஸ்ட்லாம் வந்து பார்த்தா ரஷ்யாவோட மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்கள டிக்ளேர் பண்ணி அவங்க மேல இந்த குண்டுகளை போய் போடுறதுக்கான உத்தரவுகள் பெருமளவுல எல்லாம் பேசி எல்லா வேலைகளும் டாப் டு பாட்டம் இந்த உக்ரைன்ல செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு நபர்னா அது இந்த ஆண்ட்ரே அவர்கள் தான். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை சுட்டு கொண்டுக்கிறாங்க உக்ரைன்ல, அதுவும் சொந்த நாட்டுல அப்படிங்கும்போது ஒரு சந்தேகங்கள் வருதா இல்லையா? அலாஸ்கால ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாரோ அந்த டேர்ம்ஸுக்கு அமெரிக்கா செயல்படுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதை உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது ஆண்ட்ரி பர்பரி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வெல் பிளான்டா வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிக்கிறாங்க. முன்னாள் பார்லிமெண்டோட ஸ்பீக்கரா இருந்துக்கிறார், ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் இவர்கிட்ட இருந்து வருது. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஏங்க இந்த உலகம் பாக்குதா இல்லையா? எல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. பயங்கரமான ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போன ஸ்ட்ரைக்கை விட இப்ப திரும்பவும் இது போல வெல் கோஆர்டினேட்டடா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உலகத்துக்கே ஒரு கேடு இல்லையா? அதெல்லாம் நீங்க பார்த்து எதுவும் கேட்க மாட்டீங்களா? உலக நாடுகளே ஏதாச்சும் ரஷ்யாவை பார்த்து கேளுங்க. டைம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் எங்க மேல பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போல பல வகையான கருத்துக்களை வந்து இருந்தோம்னு சொல்லிட்டு இது போல ஒரு விஷயம் நடக்கும்போது அது போல சொல்லிக்கிறாரு. பட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான நபர் இறந்திருக்கிறாங்க. சுட்டு கொண்ட நபர் இவர் தான். டெலிவரி பேக் மாதிரி அந்த இமேஜ் மட்டும் வந்திருக்கு, அவர் இன்னும் கண்டுபிடிக்கல. லிவோவ் ஓப்லாஸ்ட்ல இது போல சுட்டு கொண்டிருக்காங்க. இருக்கிறதுலயே உக்ரைனோட மேற்கு பகுதியில இந்த ஒரு அசாசினேஷன் அட்டம் நடந்திருக்கு. அதாவது இந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டெலிவரி காய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. வந்து சுட்டுட்டு எல்லாம் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மறைச்சுக்கிறாங்க. ஸோ சுட்டு தப்பிச்சு போய்க்கிறார். இந்த இமேஜ் தான். ஸோ இது வந்து போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சர்க்குலேட் ஆகி இது போல நபர் இருந்தா கண்டுபிடிங்க அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல உக்ரைன்ல அந்த சாலிட் ஃபவுண்டேஷன், இந்த மேற்கு மேல ஆசை வர வைக்கக்கூடிய விஷயங்கள், கூன் நடத்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே சாலிடா பேஸ் போட்டு கொடுத்த ஒரு நபர் இப்ப உக்ரைன்ல இல்ல. அதாவது நியோ நாசியோட தலைவர், இந்த அடுத்த ஹிட்லர் போலவே இவரை வந்து சித்தரிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு மார்ச் போடுறது என்ன, கேண்டில் மார்ச், இது போல பல விஷயங்கள் வந்து பண்ண இவரோட தலைமையில் நடந்திருக்கு. இவரோட பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து பண்ண செஞ்சிருக்காங்க ரஷ்யா தான். அதாவது இவரோட ஸ்பீச் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்பா உன் வீட்டுல வந்து சுவிட்ச் போட்டீங்கன்னா லைட் லேட்டா தானே எரியுது, அதுக்கு காரணம் ரஷ்யா தான் தெரியுமா அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் டேப் திருப்பினீங்கன்னா தண்ணி வர லேட் ஆகுதா, சில நேரங்கள்ல தண்ணி கூட வராது, டேங்க்ல தண்ணி தீர்ந்திருக்குமே, இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கறதோட வந்து பண்ண பல வகையான விஷயங்கள். ரஷ்யா ஆன்டி ரஷ்யன் பாலிசிய உக்ரைன்ல விதைச்சதே இவர் தான், ஆண்ட்ரே அவர்கள். இப்ப அவரே இல்லை அப்படிங்கும் போது ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் இங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதே இந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அந்த அலாஸ்கா மீட்டிங்க்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பண்ணா குதூகலமா இருந்தார். ரொம்ப புன்னகை சிரிப்போட அந்த இமேஜ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். மத்தவங்களோட மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருந்தது யூரோப்பியன் யூனியன்ல. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும் அப்பேற்பட்ட ஒரு புன்னகையோடு இருந்தார். அதுக்கான காரணம் என்னன்னா, இவரோட லைஃப் உத்தரவாதம் கிடைச்சிருக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜெயிச்சது ரஷ்யா தான் அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு நபர் சேஃபா இருக்கக்கூடிய பகுதியில யாரோ ஒருத்தங்க கேர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதாவது உக்ரைனுக்கு ஆதரவு அப்படிங்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்குக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள். இந்த நியானாசியில இருக்கிறவங்க எல்லாம் தெளிவா பிளான் பண்ணி இந்த ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்ரோஸ் பையில டிப்ளாய் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வம்படையா வந்து பாத்தீங்கன்னா குறவழி பிடிச்சிட்டு இருக்கிற இடத்துல போய் சண்டையை புடி அப்படிங்கிறது போல இந்த நியானாசி டீம் அனுப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுசும் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எல்லா வகையிலையும் ரஷ்யா கேட்கற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல முடிவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பலரோட கருத்துக்கள் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு எஸ்கலேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன நடக்க போகுன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை அமைச்சு சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.